எங்கே உன் ஃப்ரெண்ட்ஸ் சாந்தியும் சீதாவும்? வணக்கம், வாங்க வாங்க வாங்க. என்ன உங்க அழகர் கோயில் பிக்னிக்லாம் எப்படி? பிரமாதமா இருந்ததுப்பா. ஆமா சார், அடுத்த வாரம் கூட அங்கேயே போலான்னு இருக்கோம். சந்தோஷமா போயிட்டு வாங்களே. என்னப்பா சிரிக்கிறீங்க? இல்ல, நீங்க 3 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா படிச்சு ஒன்னா விளையாடி ஒன்னாவே வளர்ந்து தினம் இப்படி சந்திச்சு பேசி சிரிச்சுட்டு இருக்கீங்க. நாளைக்கே உங்க 3 பேருக்கு கல்யாணம் ஆகி ஆளுக்கு ஒரு பக்கம் புருஷன் விட்டு போயிட்டா உங்க நட்பு என்ன ஆறுது? பாத்தீங்களாடி அப்பா பேசுறத? ஏண்டி சீதா, புருஷன் வீட்டுக்கு போனா நாம ஒருத்தர மறந்தா போயிடும். சார், ஆண்டவன் எங்க நட்பையும் பாசத்தையும் என்னைக்குமே பிரிக்க மாட்டார். நான் அப்படித்தான் வேண்டிக்கிறேன். ஒரே குடும்பத்தில் உள்ள அண்ணன் தம்பி 3 பேரா பார்த்து உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட வேண்டியதுதான். ஐயோ, வேண்டாம் சார் வேண்டாம் சார். அண்ணன் தம்பிகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா முதல்ல குடும்ப சண்டை, அப்புறம் சொத்து சண்டை, கடைசியில எங்க நட்பே க்ளோஸ் ஆயிடும். அதுவும் நியாயம்தான். ஏன் சார் இப்படி செய்தா என்ன? எப்படி? எங்கள மாதிரியே உயிருக்கு உயிரா பழகுற 3 ஃப்ரெண்ட்ஸா பாருங்களேன், நாங்க 3 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். என்னடி சீதா, கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் கூட கூச்சம் எல்லாம் பேசுறேன். ஏன் பேசுன என்னடி? பெண்ணா பிறந்துட்டா என்னைக்கு இருந்தாலும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். சீதா சொல்றது ரொம்ப கரெக்ட். ஆனா 3 பேருக்கு நான் எங்க போறது? பேப்பர்ல விளம்பரம் போட்டு தான் மாப்பிள்ளையை தேடணும். எங்களுக்கு எப்படி எப்படி வாழ்க்கை அமையணும் இருக்கோ அப்படித்தான் சார் அமையும். அதுவும் நியாயம்தான். அப்ப நாங்க வரோம் சார். வரேன் சார். பாய் பாய். ஏப்பா, இன்னைக்கு கோர்ட்ல இருந்து சீக்கிரமா வந்துட்டீங்களா? சரிதான். இல்ல, ஞாயிற்றுக்கிழமை அதை கூட மறந்துட்டியா? ஒரு ஃப்ரெண்ட பார்க்க வரதா சொன்னேன், புறப்படணும். அண்ணா, நீ நடந்துக்கிறது உனக்கே நல்லா இருக்கா? வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சு. இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிளப்னு ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா உன்னோட ஃபியூச்சர் என்ன ஆறுது? சுத்தாம என்ன செய்ய சொல்ற? அப்பா என்ன பார்த்து, டேய் ராஜா, இந்த 50,000 ரூபாய் இத வச்சிட்டு ஏதாவது பிசினஸ் பண்ணு அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா? சொன்னாரா? டேய், பிசினஸ் பண்ணணும்னா அதுக்கு திறமையும் பொறுப்புணர்ச்சியும் வேணும். ஆமா, உன் வேலை விஷயமா பஸ் ஓனர் சோமசுந்தரத்தை போய் பார்க்க சொல்லி லெட்டர் கொடுத்தேனே, போய் பாத்தியா? பாத்துக்க மாட்டியே, எனக்கு தெரியும். உனக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. உன்னை படிக்க வச்சு பட்டாதாரி ஆக்கணும்னு ஆசைப்பட்டா அதுதான் நடக்கல. பல கம்பெனிகள்ல வேலை வாங்கி கொடுத்தேன். என் பேரை கெடுத்துட்டு வந்து நின்னே தவிர வேலையை காப்பாத்திக்க தெரியல. இத பாரு, தோளுக்கு மேல வளர்ந்துட்டா மகனும் தோழன் ஆயிடுறான். உன்னுடைய நடவடிக்கை உன் எதிர்காலத்தை பாதிக்க கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். நீயே நல்லா யோசனை பண்ணி பாத்துக்க. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. கேட்டியா அண்ணா, அப்பா எவ்வளவு வேதனைப்படுறாரு உனக்கு புரியுதா? புரியுது புரியுது. நாளைக்கு மகனுக்கு பிறந்த நாள். எனக்கு தான் இந்த 1000 ரூபாய் இதை வச்சுட்டு சிம்பிளா ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஒரு பார்ட்டி கொடு அப்படி சொல்ல தெரியல. அறிவுரை மாத்திரம் ரொம்ப தாராளம். யாருக்கு வேணுதெல்லாம்? ஓஹோ, உனக்கு பிறந்த நாளா? கொண்டாட வேண்டியதுதான். பாத்தியாடா மன்னாரு, மங்களம் பிறந்த நாள் கொண்டாடுறான். முருகா, அப்பனே நீதான் காப்பாத்தணும். மன்னாரு, கேக்குக்கு பதிலா இட்லிய வெட்டுற அருவாள். அவங்க செஞ்ச இட்லிய கையால என்ன செய்ய முடியும்? வெட்டித்தான் ஆகணும். பாவி, இத்தனோண்டு பிள்ளைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு லட்டா கொடுக்குறாயா? நியாயமா இருக்கு. யாருக்கும் கண்ணுல காட்டாத கட்டு வா. என்ன மங்களா, உனக்கு பிறந்த நாளா? கேக்குக்கு பதிலா இட்லிய வெட்டி புரட்சி கொண்டா போல இருக்க. அதுதானுங்கிற நம்ம நாட்டு பலகாரம். உனக்கு ஒருத்திக்கு தாண்டி நாட்டு பத்து இருக்கு. எந்திரிக்கலையா? சரியா நில்லுங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வித்தியாசமா நினைக்காது, ஆசீர்வாதம் தான். 16 பெத்து பெருவாழ் வாழ். என்னடா ஒண்ணுக்கே வழிய காண 16க்கு எங்க போவான்னு பாக்குறியா? அவ பெத்தா தானா புள்ள. அதனால தாங்க நம்ம தெருவுல உள்ள குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நான் பிறந்த நாள் கொண்டாடுனேன். பள்ளிக்கூடத்துல ஆயாவா இருக்க வேண்டியவ பூதலிங்கத்துக்கு பொண்டாட்டியா வந்து வாச்சுட்டா.
கடைசி வரைக்கும் உன் பிறந்த நாளுக்கு ஊர்ல இருக்க பிள்ளைகளை கூப்பிட வேண்டியதுதான். இந்த பிறந்த நாள் பாரு. அட பாவி மனுஷா, இந்த குழந்தைங்க கையில இருக்கிறத பறிச்சா எனக்கு பரிசு கொடுத்தீங்க. இந்த மாதிரி அநியாயம் பண்ண எங்க இருந்து நமக்கு குழந்தை பிறக்கும்? ஒடி இவள குழந்தை கழுத்துல இருக்கிற செயினை புடிக்கிட்டு ஓடுறான். அவனுக்கே குழந்தை பிறக்குது 7-8. இன்னும் எனக்கு பிறக்கா. இந்த வேதாந்தம்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இந்தாங்க லட்டு. உயிரை கொடுத்தாலும் கொடுப்பேன், லட்டை கொடுக்க மாட்டேன். இது என்ன தகராறு? சீதா, உங்க அக்கா செய்யற அநியாயத்தை பாத்தியா? எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் மாமா. ஆ. ஏங்கா தர்மம் பண்றதுல ஒரு அளவு வேண்டாமா? ஊரு பிள்ளைங்களை எல்லாம் கூட்டி வச்சுட்டு இப்படி அள்ளி அள்ளி கொடுத்தா வீடு உருப்பிடுமா? ஐயோ நல்லா கேளுங்க, சொத்தே அழிக்கிறான். ஐயோ 28 லட்சம். இந்த வேலையாச்சு. ஐயோ கொண்டு போய் உள்ள வை. இந்தாங்க மாமா. தங்கச்சின்னா நீதாமா தங்கச்சி. நானா தங்கச்சி? அடிச்சு பால்ல உடச்சுருவேன். சரிதா, என் பொண்டாட்டி மகளை எவ்வளவு தேவராம போல் இருக்கு. அவன் லட்டத்தான் கொடுத்தா, இவன் ஜரிய துண்டையும் சேர்த்துல கொடுத்து விட்டா. உள்ள லட்ட தின்னு கிழிச்சு குடிச்சுங்களேன். இது துண்டா? இது துண்டான்னு கேக்குறேன். ஊருக்கே பெரிய மனுஷன், பெருமாள் கோயில் பக்தன், நித்யானந்தம். இந்த துண்டை வெளியில போட்டுக்கிட்டு போனா என் மரியாதை என்னாடி ஆவறது? உனக்கு என்ன மேன் மரியாதை வேண்டி இருக்கு? ஆஃப்டர் ஆல் இந்த வீட்டுல கணக்கு பிள்ளை வேலை பார்த்த ஆளு நீ. என் தலையெழுத்து புரட்சி பண்ணி காட்டுறேன்ட்டு ஒரு வேகத்துல உன்னை கல்யாணம் பண்ணி தொலைச்சேன். இப்ப அவஸ்தைப்படுற. ஏண்டி, கணக்க பிள்ளைக்கு முதலாளிக்கு கனெக்ஷன் ஏற்பட்டதுனால தானே இந்த கல்யாணமே புரட்சி கல்யாணம்ன்றாங்க. கணக்கு பிள்ளைய கட்டிக்கிட்டதுல என்னாடி அம்மா கெட்டு போச்சு? கமலோ தொடாதமே. 1000 தடவை சொல்லிட்டேன். என் பேர் கமலா இல்ல, கமா. அடி பாவி, எப்ப ஃபுல் ஸ்டாப் வைக்க போற? டோன்ட் டாக். அடியாய், கட்டின புருஷனை தாய்மொழியில திட்டுடி, மத்த பாஷையில திட்டார. ரொம்ப அசிங்கமா இருக்கு. இது பாரு மேன், இந்த வீட்டுல நீ நல்லா சாப்பிட்டுக்கோ. தினசரி செலவுக்கு 5-10 வாங்கிக்கோ. ஆனா நீ என் புருஷன்னு மட்டும் வெளியில சொல்லாத மேன். ஏண்டி அழுவுற? ஐயோ, என் சொசைட்டில என்ன ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அது என்ன அடி சொசைட்டி? ஏண்டி, புருஷன்னு சொல்லாம இருக்கிறதுக்கு லஞ்சமா? வெங்கடாஜலபதியே, நாட்டுல இதுல ஒண்ணுதான்டாப்பா லஞ்சம் வராம இருந்துச்சு. என் புண்ணிய வழியால அதுலயே வந்துடுச்சுடா அப்பா. அடியே, கல்லானாலும் கணவண்டி, புல்லு இல்ல புல்லு, புல்லானாலும் புருஷண்டி. அது அந்த காலம். நாங்க ஒண்ணு ஆண்களுக்கு அடிமை இல்ல. இதுவரைக்கும் பெண்கள் குழந்தைகளை பெத்தெடுக்கிற யந்திரமா தான் இருந்தோம். இப்போ எங்களை பத்தி சொல்றியா? பாட்டுறங்க பட்டுனாதா? இது என்னடாப்பா அநியாயமா இருக்கு? அடியே, சந்திர மண்டலத்துக்கு போனவங்க கூட இந்த புதுமையை விரும்ப மாட்டாண்டி. உலகம் தாங்காதடி. கமா தொடாத தொடாதமே. தெருவுல பெருச்சாளி ஏதாவது விரட்டுச்சாடா கண்ணு? மேல புதுசா கான்கிரீட் போட்டிருக்கேன், ஈரமா இருக்கு. வீட்டுக்குள்ள இப்படி திப்பு திப்புன்னு ஒடியாடா கண்ணு. மூஞ்சி மகர கட்டி பாரு. இது ஒண்ணு தண்டச்சோறு. உனக்கு போறது இல்லாம இதுக்கு மேல கொட்டி அழுக வேண்டிய. அரைஞ்ச பல்லவல்ல உடைச்சிருவேன். என்ன வேணும் 1000 திட்டு. எங்க அண்ணன் மாமன் ஆழ்வாரு எங்க வம்சத்திலேயே ஆம்பளை புள்ள இல்லன்னு ஏழுமலையானுக்கு 101 தேங்காய் உடைச்சு ஒரே ஒரு புள்ள பிறந்திருக்கான். புடலங்காய் பிஞ்சி மாதிரி. புடலங்காய் பிஞ்சு இதா? ஆமாண்டி, உடம்பு சரியில்லை, புள்ள இழைச்சிட்டான். நல்ல சித்தான குட்டி மாதிரி இருந்துகிட்டு ரோட்ல வந்தா குழந்தைங்க எல்லாம் பயந்து பயந்து ஓடுது. இரு உன்னை சிவன் கோவிலுக்கும் உன்னை பெருமாள் கோவிலுக்கும் தானம் கொடுக்கறதா முடிவு பண்ணி. என்ன சிவன் கோயில் கொடுக்காத, பெருமாள் கோயில் கொடு. நிறைய பிள்ளைங்க கிடைக்கும். அறிவு கட்டவள். இந்த நேரத்துல போய் அவகிட்ட இப்படி சொன்னீங்கன்னா அவன் நேரம் உன்னை காளி கோயில கொடுத்துருவா. ஏண்டி, எங்களை என்ன புறம்போக்கு நிலன்னு பாத்தியா? கண்ட பயலுக்கு பட்டா பண்ண. என்னமா அது? எதுக்கு அப்பா அப்படி கேவலமா பேசுற? கேளுமா, நான் பெத்த பொண்ணு ஆச்சே, அப்பனுக்கு சிவாரிச்சு வருது. சும்மா சாந்தி, நான் படுற வயதான உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சும்மா பாப்பா. மானம் ரோஷம் ஈனம் இருக்கிறவன் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருப்பான். நான் இருக்கிறேன், எதுக்கு இருக்கிறேன்? ஏதோ என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கணுமேனு இருக்கிறேன். இவ பொண்ணுன்னு தெரிஞ்சா ஒரு பையன் கட்டுவானா, அவன் புட்டுக்கிட்டு ஓடுவானே. என்ன சொன்ன? என் பொண்ணுன்னா ஓடுவானா? சும்மா ஓட மாட்டாண்டி, ரேசு குதிரை மாதிரி சும்மா